He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். இப்போ என்னோட நான் என்ன மெயின் இது என்னன்னா, இப்போ அந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நல்ல எடுத்துகிட்டு வந்திருக்க முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான். ஏன்னா அவர் வந்து அன்றைக்கி கதை சொல்கிறப்ப நாங்கள் கேட்டுட்டோம். அண்ணா என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு சொன்னார்ல, அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் வந்து கதை கேட்டோடனே நான் 2 விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன். சார், நீங்கள் என்கிட்ட சொல்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நீங்கள் வந்து நான் கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஹீரோயின் வைங்க, அது வைங்க, அதெல்லாம் நான் எதுவுமே எனக்கு வேணாம். ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்கள் இதை வந்து நீங்கள் திரையில் கொண்டு வரணும் சார். எனக்கு நீங்கள் அதை பண்ணிட்டா போதும். ஏன்னா என் மைண்டில் ஒரு கதை இருக்குது, அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு போதும் சார். அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன். நான் வந்து எங்கள் வீட்டில் பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன். எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது சார், அதை பண்ணிவிடுங்கன்னு. ஸோ நாங்கள் கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல படமாக நான் நினச்சதை விட நல்லா வந்திருக்கு படம். அதே மாதிரி டைரக்டர் சார், நான் கேட்ட மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் கேட்டதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் திரும்ப அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. பட் இந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இன்றைக்கி அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இன்றைக்கி அந்த வார்த்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாது, ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆகிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் டைரக்டர்கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, அவர் தான் டைரக்டர், படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருந்தார். ஐயோ, இங்கிலீஷில் வைப்பாங்களா பேரை, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாற்றுங்க, நம்ம கேட்கலாம். பட் அது அவங்களோட கதை தானே, நம்ம அதில் பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் என்கிட்ட அவர் வந்து சொல்கிறார், மேம் நான் வந்து தமிழில் தான் வைப்பேன் இந்த படத்தை, தமிழ் பேர் தான் நான் வைக்கணுன்னே. எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார், தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும், தமிழில் வைங்க. இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்றைக்கி அதை வச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய், ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த ஒரு போர் வார் டாக் அது. ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கி நாய் அப்படிங்கிறதுனாலே அலங்குன்ற ஒரு அர்த்தம். ஸோ அந்த நேம் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிருக்கு. அந்த வார்த்தை இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படம் மூலியமாக. அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். ஒரு ப்ரொடக்ஷனாக இதில் வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ அது எதுவுமே கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்தால் கூட அன்றைக்கி நைட்டே இல்லை, நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சரியாயிட்டு அடுத்த நாள் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடச்சி. ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம், ஒருத்தருமே பெர்ஃபார்ம். இப்போ காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருமே தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது படத்தில். அதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே. சரி, நம்ம படம் தான் ஜெயிக்கணும், அட் எண்ட் என்ன முக்கியம், இது தானே முக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமும் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்குது எனக்கு. நம்ம ஏதோ பண்ணுறோம், இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலங்கு டீம். அவங்க அலங்கு டீம் தான். ஸோ நான் வந்து அந்த டீமில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படம் வந்து 27 டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது. இது நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் போய் தியேட்டரில் இந்த படம் பாருங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணாதான். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து இந்த படத்தில் ஒரு 300 பேர் 400 பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக அடுத்து இப்போ ஸ்டேஜில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மூவி நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோமோ இல்லை தனித்தனியாக ஒர்க் பண்ணுறோமோ, பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட என்கரேஜ்மெண்ட், உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை. இந்த 27 அதான் திரும்ப நான் அதே சொல்ல நினைக்கிறேன். பட் 27ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. Taste the Daily.